ஹலோ சிங்கப்பூர் மக்களே, சிங்கப்பூரில் தேவா சாரை பார்க்க தாங்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே இந்தியன் மரபுடி நிலையத்துக்கு வந்திருந்தோம். தேவா சார் வேற லெவலில் படையப்பால ரஜினி சார் வருவார்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அந்த கெட்டப்பில் வந்து என்ட்ரி ஆனாருங்க. சூப்பராக இருந்துச்சு. நம்ம சிங்கப்பூரோட மீடியா பீப்புள் இன்ஃப்ளூயன்சரு எல்லாருமே வந்து சாரோட பார்க்க வந்தோம். தேவா சார் மட்டும் இல்லைங்க, அவருடைய சன்னு ஸ்ரீகாந்த் சேவா 2 பேருமே வந்திருந்தாங்க. வேற லெவலில் இருந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you all. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி நிறைய கான்சர்ட் போயிருக்கோம், பட் தேவா சார் ஏன் இந்த சிங்கப்பூர்ல கான்சர்ட் பண்ணல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து சிங்கப்பூர்ல கான்சர்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து புதுக்கோட்டையில் வந்தோம்னா, ஸோ உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூர்ல புதுக்கோட்டை நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம நண்பர்கள் மூலமா ஒரு 100 பேருக்குள்ள வளர்ந்து உங்களை பார்க்கணும், உங்க கன்சர்ட்டை அனுபவிக்கணும். ஏன்னா வந்து அந்த வைப்ஸ் வந்து அந்த தேட்டர்ல பார்க்கும்போது மட்டும்தான் நமக்கு அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஒரு படத்துக்கு போய் தேட்டர்ல பார்க்குற கட்டு நம்ம கான்சர்ட்டுக்கு லைவா உங்க பாடுற நம்மளே பாடி உங்களோட சேர்ந்து ஆடும்போது ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி டு see you all. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க வந்து மியூசிக் டைரக்டர் பண்ணும்போது நிறைய சாங்ஸ் வந்து நீங்க வந்து கம்போஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த சாங்ஸ் கம்போஸ் பண்ணும்போது யூ ஃபீல் லைக் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. இதை நம்ம பண்ணும்போது இவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. பட் இந்த சாங் வந்து அது வந்து வெளியே போகும்போது ரிசல்ட் வந்து 100% பீப்புள் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப ஆரவாரப்படும் போது ஓகே பரவாயில்ல, இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு இது நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு உங்க லைஃப்ல ஏதாவது சாங்ஸ் இருக்குங்களா? நிறைய பாட்டு இருக்கு, அது போல நிறைய பாட்டு. அப்போ கம்போஸ் பண்ணும்போது சில பேருக்கு வந்து இன்னும் நல்லா பண்ணணும்னு ஆசைப்பட்ட டைரக்டருக்கு, சில பேர் கொஞ்சம் ஒர்க் வாங்குவாங்க. இன்னொரு ட்ரை பண்ணலாமா, இன்னொரு ட்ரை பண்ணலாம். அப்போ கொஞ்சம் சோதனையா இருக்கலாம். பட் அந்த பாட்டு வெளியே வந்து மக்கள் இதயத்துல புகுந்த பிறகு அது ஒரு சாதனை ஆயிடுச்சு. அது என்னன்னா எனக்கு என்ன சந்தோஷம், ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி இப்ப தேவா கச்சேரி நடக்குதாமே தாத்தா சொல்றாரு, அப்பா சொல்ற மகனும் வந்து ஆமாமா இப்ப கூட கருப்பாய் நான் வந்து ட்ரெண்டிங் சாங் நானும் பார்க்கணும் எல்லாரும் போனான்னு எல்லா ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லாருமே எல்லாரும் அதை ரசிக்கிறதுனால எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க எல்லாம் வந்து கை தட்டுதான் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் என் வீட்டு கதவை தட்டுங்க. உங்க கை தட்டி நீங்க நினைக்கிற மாதிரி அன்னைக்கு 28ஆம் தேதி ஸ்டார் தியேட்டர்ல கவலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாரி காத்திருப்பா, காதலெல்லாம் சேர்த்துப்பா, கவலைப்படாதே சகோதரா. செம்ம ஹாப்பி மொமெண்ட்ங்க. தேவா சாரும் ஸ்ரீகாந்த் சாரோடையும் சேர்ந்து போட்டோ எடுத்தது சிங்கப்பூர்ல.